Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடலூரில் மின்னல் தாக்கி 4 பேர் உயிரிழந்த நிலையில் மழை காலத்தில் இடி மின்னலால் பாதிக்கப்படாமல் இருக்க எப்படியெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம். மழை காலங்களில் மின்னல் மனிதர்கள் மீது நேரடியாகவும் மரம் சுவரில் பட்டு அருகில் இருப்பவர்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதேபோன்று மின்னல் தாக்கிய இடத்திலிருந்து நிலத்தின் வழியாக அருகில் இருப்பவர்கள் மீதும் மின்னல் தாக்கிய செல்போன் மற்றும் இரும்பு, செம்பு போன்ற உலோகங்களுடன் தொடர்பில் இருப்பவர்கள் மீதும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இவ்வாறு மின்னலால் பாதிக்கப்படாமல் இருக்க திறந்த வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக ஒற்றை மரத்தின் கீழ் நிற்கக்கூடாது. ஈரமான சுவர்களின் மீது சாய்ந்து நிற்பது, நீர்நிலைகள், நீர் தேங்கிய இடங்களுக்கு அருகில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். வெளியே நின்று செல்போன் பேசுவதையும், மாடி பால்கனிக்கு செல்வதையும், கதவு ஜன்னல் அருகே நிற்பதையும் தவிர்க்க வேண்டும். மின்னல் வரும் நேரங்களில் வீட்டில் இருப்பதே முழுமையான பாதுகாப்பானதாகும். வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் வியாழக்கிழமை ஒரே நாளில் மின்னல் தாக்கி கடலூரில் 4 பேரும், திருவண்ணாமலையில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படும் மின்னல் தாக்குதல்களால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. இதை தடுக்கும் நோக்கில் மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் புனேவை சேர்ந்த இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் தாமினி என்ற மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளது. இந்த செயலி நாடு முழுவதும் நிகழும் அனைத்து மின்னல் செயல்பாடுகளையும் கண்காணிக்கிறது. பயனரின் இருப்பிடத்தை அடிப்படையாக கொண்டு 20 முதல் 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் மின்னல் ஏற்படும் அபாயம் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கிறது. குறிப்பிட்ட பகுதியில் பச்சை நிறத்தில் காண்பிக்கப்பட்டால் அந்த இடத்தில் மின்னல் அபாயம் இல்லை என்று பொருள். சிவப்பு நிறத்தில் மின்னலுக்கான எச்சரிக்கை சின்னம் காண்பிக்கப்பட்டால் அடுத்த 7 நிமிடங்களுக்குள் அந்த இடத்தில் மின்னல் அடிக்க வாய்ப்புள்ளது. மஞ்சள் நிறம் என்றால் 14 நிமிடங்களுக்குள்ளோ, நீல நிறம் என்றால் 21 நிமிடங்களுக்குள் அந்த பகுதியில் மின்னல் தாக்கும் என்று பொருள். இதன் மூலம் பொதுமக்கள் தங்களது வேலை மற்றும் பயணங்களை பாதுகாப்பாக திட்டமிட்டுக் கொள்ள முடியும். இந்த செயலியானது விவசாயிகள், மேய்ச்சல் தொழிலில் ஈடுபடுவோருக்கு அதிக பயனளிக்கும். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.